நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பேரடைஸ் அண்ட் டார்க் கேவ் டூர் அந்த இது எடுத்திருக்கோம். ஸோ அதில் நிறைய விஷயம் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். And now we're on the way to pick up another one. And when we have everyone, I will introduce about the itinerary and everything about the tour today. And then we can make friends. Okay? Yes, yeah, sure. now just take your time. Yes. Yeah. And now we are on the way to go to visit Botanical Garden. It's going to take about 15 minutes from here to the Botanical Garden. So Botanical Garden is a mini version of our Phong Nha Kẻ Bàng National Park. So when we get there, we have time to enjoy the nature. We call it garden, but actually it's just a part of the jungle. It's not garden. It's very, very big garden. Everything. Then we have a short trekking to the waterfall. It's the highlight of the national park and also the highlight of Botanical Garden. Back to the bus. The bus will take you to visit the first cave is Paradise Cave. It's going to take about 20 minutes from Botanical Garden to Paradise Cave. So after the lunch, we will have time to separate our group because some people will do the dark cave and some people will do the Phong Nha cave. Yeah. With the dark cave, we have a lot of activities like zip lining, caving, swimming, mud bathing. Yeah. And ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் என்னென்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன். நாங்கள் இது அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு நாங்கள் இது கார்டனில் ஜங்கிள் மாதிரி இருக்கும். நாங்கள் இந்த டூரில் நம்ம கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம 2 பேர் தான் வந்திருக்கோம். பட் ஆனால் அதர் கண்ட்ரீஸ் லைக் மோஸ்ட்லி யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து வந்திருக்காங்க. மெக்சிகோ வந்திருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்திருக்காங்க. யூரோப்பில் ஐ திங்க் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய இது வந்திருக்காங்க. நெதர்லாந்து. ஓகே, இப்போ நம்ம டூரில் என்ன இருக்குன்றது ஒரு நாள். The name Phong Nha Kẻ Bàng is the combination name between the name Phong Nha is the name of the village and Kẻ Bàng is the name of the limestone mountain around here. So Phong Nha Kẻ Bàng is one of the biggest national park in Vietnam with the size up to 3,000 kilometers square. It has the same size as Hanoi. Anybody here in Hanoi? Yes. Yeah, it has the same size as Hanoi. And this area is the narrowest area on the map. From the coast to the border with Laos, only 40 meters. And the road over there is the shortcut road, connects from Vietnam to Laos. That road is called 20 Road. It was built during Vietnam War by the volunteers from the north, and their age was really young, just about 20 years old. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை பற்றிலாம் சொன்னார் பாருங்கள், வாரை பற்றிலாம் இப்படி தான் இருக்குமா பாருங்கள். ஸோ இங்கே வந்து இன்னும் நிறைய வந்து வியட்நாமிஸ் வாரோட நிறைய பாம்ஸ் வந்து இந்த ஏரியாக்குள்ளே இருக்குன்றாங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஃபோங்னான்ற பிளேஸே எப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு ரோடு போகுது. இப்போ நம்ம இங்கே வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்தது வந்து நம்ம ஒரு ரோட் வழியாக வந்தோம். ஸோ அந்த ரோட் பார்த்தீங்கன்னா லாவோஸ் வரைக்கும் கனெக்ட் ஆகுன்றாங்க. ஸோ இங்கேருந்து வந்து லாவோஸ் வந்து இப்போ ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிட்டி மாதிரி எதுவுமே இல்லை. சிட்டியில் ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே ஒரு ஜங்கிள் ஏரியா, அந்த மாதிரி குட்டி குட்டி ஹில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வழியாக தான் வந்து லாவோஸ் வரைக்கும். நேற்று எங்கள் டூர் கைடு என்ன சொன்னாங்கன்னா, லாவோஸில் மழை பெஞ்சா தண்ணிலாம் வந்து இங்கே இந்த சைடு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம கூட இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி நிறைய பேர் போனாங்க, பின்னாடி பார்த்தாலும் தெரியும் நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ ஒரு 40 மினிட்ஸ் தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒன்றும் பெரிய ட்ராக்லாம் இல்லை, இங்கே பார்த்தாலே தெரியும் நார்மல் ஜங்கிள்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் சொன்னாங்க. ஸோ இதில் இங்கேயே வந்து அவர் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து ஒரு 1 டே ட்ரக் ஈவெண்ட், ஆஃப் டே ட்ரக் ஈவெண்ட் மாதிரி இங்கே நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறைய பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு 10-15 மினிட்ஸ் இந்த காட்டுக்குள்ளே வந்தோம். பொட்டானிக்கல் கார்டன்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி சவுண்டு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏதோ வாட்டர் ஃபால் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. தண்ணி ஓடுற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ ஒரு சின்ன குட்டி இவரை கூட சொல்ல முடியாது, அங்கே தண்ணி வருது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஓகே,
பாறை வழுக்குமான்னு தெரில, நம்ம போகலாம். அது வேகமாக போகிறது டவுட்டு தான். நம்ம கொஞ்சம் வந்து முன்னாடி தான் இருக்கும். நமக்கு முன்னாடி ஒரு 8 பேர் இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 பேர் கிட்ட வராங்க. நம்ம நடுவில் இருக்கோம் சென்டரில். ஸோ ஒரு பள்ளம் மாதிரி இறங்குதெல்லாம் ஸ்லோவாக தான் போகிறாங்க. அது வாட்டர் ஃபால்னு சொல்லியிருந்தேன், அதான் அது கிட்ட தான் போகிறேன்னு நினைக்கிறேன். கீழே இறங்குறாங்க பாருங்க. ஸோ இதில் வந்து நம்ம கீழே அப்படி இறங்கணும் இப்போ ஃபுல்லாகவே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நம்ம டாப்பில் வந்துட்டோமா, இந்த வாட்டர் ஃபாலோட டாப் பிளேஸ் இதுதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரொம்ப இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வரணுன்னா வாங்க, முடிஞ்சவங்க போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாட்டர் ஃபாலோட ஆழம். நம்ம போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் போகும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிறாங்க பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டூர் கைட்டை கேட்டோம் அந்த வாட்டர் ஃபாலை பற்றி. ஸோ இது வந்து இந்த டிரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் ஃபால், இந்த ஃபோங்கால இருக்கிற மோஸ்ட்லி வாட்டரோட டிரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது ஈஸ்ட் சைடு வந்து போகுமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலும் இந்த டைரெக்ஷன் வந்து இப்போ இது வர்ற தண்ணி வர்ற டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல இருந்து வருது. ஸோ இதுவும் நார்த் வெஸ்ட்ல இருந்து வருதுன்னா இந்த மலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சொன்னேன் லாவோஸ் வந்து, அதாவது லாவோஸ் கண்ட்ரி வந்து நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்த ஃபோங்னால தான் இருக்குது. ஸோ அந்த இது எல்லாமே தண்ணிலாம் வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக நம்ம எப்படி வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது நம்ம கேரளா தமிழ்நாடுக்கு நடுவில். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இது எல்லாமே. இது எப்படி இன்னும் பெரிய இது 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் இருக்குது, லாவோஸ் அண்ட் வியட்நாமிஸ் நடுவில். ஸோ மழை பெய்தாலும் அங்கே இருக்க தண்ணி அந்த டைரெக்ஷன், அதாவது அந்த மலை லாவோஸ் வந்து நமக்கு லெஃப்டில் இருக்குது இப்போது. ஸோ அந்த டைரெக்ஷனில் வந்து ரைட் சைடு வந்து இப்போ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம லாஸ்ட் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் போயிட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்க. இங்கே பார்த்தா தெரியும், கீழே பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அங்கே நம்ம போகணும், அது போகிறதுக்கு நமக்கு இப்படி வந்து சுற்றி வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த வழியாக தான் இறங்கணும் நம்ம. லேடர் வெளியே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஏறி வர்றாரு, அவர் வரட்டும், நம்ம வைப்போம். நம்ம ஃப்ளாட் ட்ராக்கில் போகிறப்ப நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகலை. போகிறப்போ அப்படியே ஓகே, கயிறை வேறு ஆட்டிகிட்டே போகிறாரு, நமக்கு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. இந்த லெஃப்டில் ரைட்டில் கயிறு இருக்கிறதால கொஞ்சம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க பயங்கரமாக. அவங்க பின்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அந்த லேடரில் நம்ம இறங்கி வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடர், ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்துட்டுருக்கு. நான் மோஸ்ட்லி இப்போ ஃப்ரண்ட் வியூவில் காமிக்கிறேன். ஓகே, நான் பின்னாடி இப்போ வாட்டர் ஃபால் இருக்கும் பாருங்கள். இதுதான் அந்த வாட்டர் ஃபால், மேலே இருந்து பார்த்தோம். ஸோ வாட்டர் ஃபால் தண்ணி அந்தளவுக்கு இல்லை, பட் ஆனால் மேபி இன்னும் ரைனிங் சீசன் ஸ்டார்ட் ஆனோடனே இது கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும், ரொம்ப ஹியூமிடிட்டி நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப இதாகுது, ஏற்பட்டுருக்கு. இன்னும் கீழே போகிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் நிறைய பேர் இதோட நிப்பாட்டிடுறாங்க. எது வழின்னு தெரில, எனக்கு முன்னாடி போனவங்களும் எங்கே போனாங்கன்னு தெரில. நமக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. அந்த வாட்டர் ஃபால் இங்கே இருக்குது. இப்படி போனவங்களாம் இதை தாண்டி போனாங்களா இல்லை நான் தான் அப்படி நிற்கிறாங்கன்னு தெரில. இவங்க இங்கேயும் நின்ட்டாங்க, வழி இருக்கானே தெரில. இப்போ எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா தண்ணியை நம்ம கிராஸ் பண்ணி போகணும். இப்போ போகணும்னா ட்ரை பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், அந்த வரைக்கும் போய் பார்ப்போம். வழி இருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளது கொஞ்சம் தண்ணியை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஷூ வேறு இன்னைக்கு அவங்க ஷூ இல்லை, நம்ம ஷூ கொண்டு வந்தோம். ஓகே, இந்த லெஃப்டில் கையில் பிடிச்சிக்கிட்டு நான் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கேன். இந்த கயிறு இருக்கால தான் நமக்கு கொஞ்சம் கிரிப்பு ஈஸியாக இருக்குது. ஷூஸ் வந்து அந்த அளவுக்கு கிரிப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஷூ நல்லா இன்னைக்கு நிறைய போகுது. ஓகே, கீழே நிறைய பேர் இருக்காங்க. அங்கேருந்து பார்க்குறப்போ வழி இல்லைன்னு நினச்சேன். பாருங்க, மேலேயே நம்ம அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வாட்டர் ஃபால் வந்து அப்படி வருது, இந்த டைரெக்ஷன் வந்து அப்படியே போகுது.
பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்டர் ஃபால். இதுதான் இதுக்கு மேலே நான் போக முடியாதுன்னு தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வழி இல்லை. இதுதான் நம்ம எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எண்டுக்கு வந்துட்டோம். வாட்டர் ஃபாலும் பார்த்தீங்கன்னா இதான் அந்த லாஸ்ட் மேலே ஒரு இடத்துல விழுந்துச்சு நம்ம எடுத்தோம். தென் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சைடு வருது. தண்ணி ரொம்ப ஜில்லாக இருக்குது போல். பக்கத்தில் இருக்கிறவங்க தண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிரெக்ஷனில் மேலே ஏறி போகணும். இந்த லெஃப்டில் போகிறாங்க பார்த்துக்கா, அப்படியே ஏறி நம்ம அப்படி சுற்றி மேலே போகணும். இந்த ரைட்ஸ் மேலே ஏறணும். ஸோ இது நமக்கு இறங்குறப்ப ஈஸியாக இருக்காது. இறங்குறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏறப்போ வந்து ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இதான் நம்ம ஃபைனல் எண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வந்த வழியில் அப்படியே ஏறி மேலே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டை வந்து நம்ம பார்ப்போம்.